Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோல 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆஃபெல் எக்ஸாமினேஷனோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இந்த ஒரு வீடியோல தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ இது மாதிரி போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸ் பேப்பர் நீங்கள் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுங்களா. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டும் ஈஸியாக படித்து ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அனைத்து வினாக்களுக்கும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 14 மார்க் மொத்தம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 35 பேர் சுட்டாட்டம் அதாவது கேரம் விளையாடுபவர்கள் மற்றும் 20 பேர் சதுரங்கம் விளையாடுபவர்கள் எனில் இந்த இரண்டு விளையாட்டையும் விளையாடுபவர்களுடைய எண்ணிக்கை. செகண்ட் ஒன், ஏ கமா பி மற்றும் சி என்பன எவையென 3 கணங்கள் எனில் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் பி மைனஸ் சிக்கு சமமானது. தேர்ட் ஒன், 2 மற்றும் 2.5 என்ற எண்களுக்கு இடையே உள்ள ஒரு விகிதமுறா எண். ஃபோர்த் ஒன், ஒரு செவ்வக வடிவ வீட்டு மனையின் நீளம் மற்றும் அகலங்கள் முறையே 5 × 10⁵ மீட்டர் எனில் 4 × 10⁴ மீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன? 5. 2x + y என்ற பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியம். 6th ஒன், கீழ்கண்டவற்றுள் எது நேரிய சமன்பாடு? 7th ஒன், 2 பகா எண்களின் மீபோவா காண்க. 8th ஒன், ஒரு வட்டத்தின் மிக நீளமான நாண் என்பது டேஷ். 9th ஒன், முக்கோணத்தின் வெளிக்கோணம் எந்த ஒரு கோணங்களின் கூடுதலுக்கு சமம். 10th ஒன், ஒரு டயக்ராம் பார்த்துக்கோங்க. படத்தில் OP = 17 சென்டிமீட்டர், PQ = 30 சென்டிமீட்டர் மற்றும் OS ஆனது PQவுக்கு செங்குத்தெனில் RSஇன் மதிப்பு காண்க. 11th ஒன், ஒரு புள்ளியின் y அச்சு தொலைவு 4 மற்றும் அப்புள்ளி y அச்சில் அமைந்தால் அப்புள்ளி டேஷ் ஆகும். 12th ஒன், -3,2 என்ற புள்ளியை மையமாக கொண்டு வட்டத்தின் மற்றொரு முனையை காண்க. 13th ஒன், 1, -2, 3, 6, x, 10 மற்றும் 3, 2 ஆகிய ஓர் இணைகரத்தின் வரிசைகளாக எடுக்கப்பட்டு முனை புள்ளிகள் எனில் எக்ஸின் மதிப்பானது. 14th ஒன், sin 30° x மற்றும் cos 60° y எனில் x² + y மதிப்பு. செகண்ட் ரோமனில் எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 28 கட்டாய வினா. 15 பின்வருவனவற்றுள் அடுக்கு கணத்தை காண்க. A P Q R S. 16th ஒன், கொடுக்கப்பட்ட கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் காண்க. R L M N O P மற்றும் S J L N Q கொடுத்துருக்காங்க. 17th ஒன், பின்வருவனவற்றுள் 2 × n வடிவத்தில் எழுதுக. √8. 18th ஒன் √40 மற்றும் √60 பெருக்குக. ஸோ அதை பார்த்துக்கோங்க. 19th ஒன், மீதி தேற்றத்தை பயன்படுத்தி P(x) ஐ G(x) ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. P(x) கொடுத்துருக்காங்க x³ - 2x² - 4x - 1 G(x) = x + 1. 20 கீழ்காண்பனவற்றுள் மீபோவா காண்க. AB² C³ A² B³ C A³ BC². 21 நீக்கல் முறையில் தீர்வு காண்க. 2x - y = 3 3x + y = 7. 22 ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் விகிதம் 1:2:3 எனில் முக்கோணத்தின் ஒவ்வொரு கோண அளவையும் காண்க. 23 கீழ்காணும் படத்தின் x டிகிரியின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24 ஒரு வட்டத்தின் மையம் -4,2 அந்த வட்டத்தின் -3,7 என்பது விட்டத்தின் ஒரு முனை எனில் மற்றொரு முனையை காண்க. 25 பாருங்க. x3 6y 8,2 9,4 என்பன வரிசையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இணைகரத்தின் உச்சிகள் எனில் x மற்றும் yயின் மதிப்புகளை காண்க. 26 A பார்த்திங்கன்னா 6,-1 B 8,3 மற்றும் C 10,-5 ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்டு முக்கோணத்தின் நடுகோட்டு மையம் காண்க. 27 கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் கோணம் B ஐ பொறுத்து அனைத்து முக்கோணவியல் விகிதங்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 28 இணைகரம் ABCDயில் முக்கோணம் A 65 டிகிரி எனில் BCDயின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 10 மார்க் அதாவது 10 வினாக்களுக்கு விடையில 5 மார்க்கு மொத்தம் 5 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு 50 மார்க்கு. ஸோ எவ்வளோ சூப்பராக எடுத்துடலாம் தெரியுமா? நான் சொல்லக்கூடிய எல்லா கொஷினும் ரிப்பீட்டடாக போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 29 U பாருங்கள். 4, 7, 8, 9, 10, 11, 12, 15, 16 வரையும் கொடுத்துருக்காங்க. A 7, 8, 11, 12 மற்றும் B 4, 8, 12, 15 எனில் டி மார்கனின் கன நிரப்பிற்கான விதியை சரிபார்க்க. 30 100 மாணவர்கள் உள்ள ஒரு குழுவில் 85 மாணவர்கள் தமிழ் பேசுபவர்கள், 40 மாணவர்கள் ஆங்கிலம் பேசுபவர்கள், 20 மாணவர்கள் பிரெஞ்சு பேசுபவர்கள், 32 பேர் தமிழ் மற்றும் ஆங்கிலமும் 13 பேர் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சும் 10 பேர் தமிழ் மற்றும் பிரெஞ்சும் பேசுபவர்கள். ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ஒரு மொழியானது பேசுகிறார்கள் எனில் 3 மொழிகளும் பேசும் மாணவர்களுடைய எண்ணிக்கை காண்க. 31 5.348ஐ எண்கோட்டில் குறிக்கவும். 32
முருடுகளை இறக்கு வரிசையில் அமைக பார்த்துக்கோங்க. 33 தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி ஈவு மற்றும் மீதியை காண்க. 34 பாருங்க, குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி தீர்க்க. 3x + 5y = 21 மற்றும் -7x - 6y = -49. 35 ஓர் ஈரிலக்க எண்ணையும் அதன் இலக்கங்களையும் மாறுவதால் கிடைக்கும் எண்ணையும் கூட்டினால் 110 கிடைக்கும். கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஈரிலக்க எண்ணிலிருந்து 10ஐ கழித்தால் அது கொடுக்கப்பட்டுள்ள ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 5 மடங்கை விட 4 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 36 கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியின் அனைத்து கோண அளவையும் காண்க. ஸோ ஏபிசி மூணுத்தையும் நம்ம மெஷர் பண்ணி நம்ம எழுதணும். 37 ஆரம் என்ன? 12 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 2√11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள நாணின் நீளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 38 ஏ 7,10 பி -2,5 சி 3,-4 என்ற புள்ளிகள் ஒரு செங்கோட்டு முக்கோணத்தின் உச்சிகள் என நிறுவுக. 39 பாருங்க, ஏபிஐ ஒரு நாணாக உடைய வட்டத்தின் மையம் 0,0. இங்கு புள்ளிகள் ஏ மற்றும் பி முறையே 8,6 மற்றும் 10,0 ஆகும். வட்டத்தின் மையத்திலிருந்து நான் ஏபிக்கு வரையப்படும் செங்குத்து ஓடி எனில் ஓடியின் மைய புள்ளிகள் ஆயத்தொலைவுகளை காண்க. நெக்ஸ்ட் 40வது பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தி புள்ளிகள் ஏ பார்த்தீங்கன்னா 7,-5 பி 9,-3 மற்றும் சி 13,1 ஆகியவை ஒரே கோட்டில் அமையும் என நிரூபிக்க. 41 பாருங்க, cos A = 3/5 எனில் sin A - cos A/2 tan A இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 42ல் P பாருங்க x ஸோ இதை பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். Q பார்த்துக்கோங்க மற்றும் R நான் சொல்லியிருக்காங்கன்னா 2, 3, 5, 7, 11, 13 எனில் P - Q intersection R = P - Q யூனியன் P - R என்பதை சரிபார்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 8 மார்க். இந்த ஒரு பாட்டில் மட்டும் உங்களுக்கு 18 மார்க். ஸோ பாருங்கள், நம்ம 5 மார்க் 8 மார்க் இதெல்லாம் அட்டன் பண்ணாவே சூப்பராக மார்க் வாங்கலாம். அதுக்கப்புறம் 1 வேர்ட்ஸ் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான் மேக்ஸு. ஸோ படித்தாலே சரி, ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின். இந்த ஒரு கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணி படிச்சாவே சூப்பராகவே மார்க் வாங்கிடலாம். ஸோ 43ல் பாருங்கள், PQ = 7 சென்டிமீட்டர், QR = 8 சென்டிமீட்டர் மற்றும் PR = 5 சென்டிமீட்டர் என்ற அளவுகளை கொண்ட முக்கோணம் PQR வரைந்து அதன் குத்துக்கோட்டு மையம் காண்க. அல்லது AB = 5 சென்டிமீட்டர், √A = 60 டிகிரி மற்றும் ட்ரையாங்கிள் B = 80 டிகிரி என்ற அளவுகளுடைய முக்கோணம் ABC வரைக. அதற்கு சுற்றுவட்டம் வரைந்து சுற்றுவட்ட ஆரம் காண்க. 44ல் பாருங்க, பின்வருவனவற்றுக்கு வரைபடம் வரைக. y = 3/2 x + 3 அல்லது ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளுக்கு வரைபடம் மூலம் தீர்க்க. x + y = 5, 2x + y = 4. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு கொஷின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க, சூப்பராக ஸ்கோர் பண்ணிடலாம். இது போல் எல்லா சப்ஜெக்ட் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. யாரெல்லாம் மேக்ஸ் கஷ்டன்றாங்களோ ஷேர் பண்ணிவிட்டு இதெல்லாம் படி போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். தேங்க்யூ. பபாய் ஸ்டூடெண்ட்ஸ்.